விஜய் கூட்டணிக்கு போறதால இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னடைவாரு. அவருதானே தலைமை இருப்பாரு, அவருதானே முதலமைச்சர். நீங்க தான் சொல்றீங்க நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போனா என்ன சார்? நீங்க எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? இல்ல அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? நீங்க இதா இருக்குமா அதா இருக்குமான்னு கேட்காதீங்க. ஒன்ன மாத்திரம் உங்களுக்கு நீ சொல்றேன், நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி உறுதியாக ஆட்சி. அது அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதை பயன்படுத்திக் கொள்பவர்கள் பயன்படுத்திக் நாங்கள் இடம்பெறுகிற கூட்டணி வெற்றி பெறும். அவ்வளவுதான். இப்ப நாங்க சீமானோட போக மாட்டோம், ஏன்னா அவர் சீமான் தனியா நிப்பாரு. உங்க ஆசை இருக்கா திமுக இன்னும் புதிய கூட்டணி எல்லாம் உருவாகுது சார். இன்னொன்னு அண்ணன் பன்னீர்செல்வம் சொன்ன மாதிரி அரசியல்ல எதுவும் நடக்கும். அதை வச்சுக்க கேள்வி கேட்கும் போது விஜயுடன் கூட்டணி அமைப்பு கேட்டதுக்கு தான் அரசியல் எதுவும் நடக்கும். ஆமா, அதான் சொல்றேன். அதான் எதுவும் நடக்கலாம். எங்களுக்கு கூட்டணி ஆப்ஷன், எங்களுக்கு வி ஆர் ஓபன், டோர்ஸ் ஆர் ஓபன். என்ன இது ஒன்றும் ஒரே கொள்கை தான் ஒரே கட்சி ஆயிடலாம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்டிஏ தான், அது உண்மை. ஆனா அங்க உள்ளவர்கள், எங்க அம்மாவுடைய கட்சியில உள்ளவர்கள் சரியான முடிவு எடுத்தால் நாங்க போவோம். அவ்வளவுதான். இது கண்டிஷன்லாம் இல்ல. எங்க நாங்க எப்படி வர முடியுங்கிறது தான். தெரியலன்னா அது இட்ஸ் அப் டு தம். விஜய் கூட்டணிக்கு போறதால இருந்தா விஜய் தலைமையெல்லாம் ஏற்கக்கூடிய அளவுக்கு அமமுக போன்ற கட்சிகள்லாம் பின்னடைவாரு. அவருதானே தலைமை இருப்பாரு, அவருதானே முதலமைச்சர். நீங்க தான் சொல்றீங்க நாங்க பிஸ்கோத் கட்சின்னு சொல்றீங்க. நாங்க அவருக்கு 15% ஓட்டு இருக்கு, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாரு. அவர் கூட போனா என்ன சார்? நீங்க எங்களுடைய உயரம் ஏன் அவர் தலைமை தாங்கினா? இல்ல அவர் தலைமை தாங்க கூடாதுன்னு ஏதாவது இது இருக்கா? சம்மதம் இருக்கா? நீங்க சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு உங்க பத்திரிகையில போடுறதுக்காக நீ பேசாதீங்க. நீங்க கேட்கறதுனால அது சரியான கேள்வி கிடையாது. ஒரு இன்னொருத்தரையே அப்படி அவமதிக்கிறீங்க. ஆமா, இல்ல இல்ல அது இல்ல சம்மதம் இருக்கா? அவர் தலைமை ஏத்துக்க, அவர் ஒரு கட்சி நடத்துறாருல. எந்த கட்சியோட சேரலாம் வேணாங்க? ஏன் எத்தனையோ கட்சிகள் புதிய கூட்டணி கூட வருவாங்களா? அதுல போலாமே. இதெல்லாம் அது தவறு. நீங்க கேட்கறது யாரையும் குறைத்து பேச முடியாது. அதான் அப்படிதான் பேசுறீங்க. ஏன் அப்படி கேட்கறீங்க? ஏத்துக்கிறீங்களா? ஏன் அவர் தீண்டத்தகாதவரா?